சொல்கிறார், சின்ன பையன் ரொம்ப நிதர்சனமாக இருந்தவர். ஜேபின்ற வார்த்தையை எனக்கு சொல்லி அம்பேத்கர்னா என்ன, கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்னன்னு தேவானா அவர் தான், தம்ம தேவா அவர் தான். அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இரங்கல் கூட்டம் வந்து ஒரு கருப்பர் நகரத்தோட ஒரு சிங்கத்தை வந்து சாட்சியில் வந்து இவ்வளோ ஒரு பொறுமையான விஷயம், கோடைத்தனமான விஷயன்றது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் வந்து செத்துட்டாரு, ஆம்ஸ்டாங் வந்து கொண்டுட்டாங்க, உண்மைதான். ஆனால் இந்த ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஆம்ஸ்டாங் இருக்காருன்றது என்னால் உணர முடியும். ஏன்னா பௌத்தத்தை ஏற்கவனாலையும் அம்பேத்கரை ஏற்கவனாலையும் ஒரு தலைமை பண்பை இருக்கிறவனாலையும் அதை மட்டும் புரிஞ்சிக்க முடியும்னாக்கா வேறு எதுவுமே வந்து நம்ம வந்து நடக்க முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு கட்சியோட பொறுப்புலேருந்து மாநில தலைமையிலிருந்து அம்பேத்கர் சித்தாந்தத்தையும் பௌத்தத்தையும் கொண்டு போகிற ஒரு வலிமை மிக்க தலைவர் நாம் சொல்கிறோம். அவரை போல ஒரு சிங்கத்தை நம்ம அங்கே சென்னை ஏரியாவில் பார்க்க முடியும். அவர் சொன்னால் தான் அங்கே எதுவுமே நடக்கும். அப்படி ஒரு கண்ட்ரோலை வச்சவரை அவரை அடிக்க முடியும், ஒழிச்சிட முடியும், அவரோட சித்தாந்தத்தை ஒழிக்க முடக்க முடியும்னு நினச்சாக்கா அது இந்த அரசாங்கத்தோடோ இந்த சமூகத்தோட இடைநிலையை தான் நமக்கு பிடிக்காது. ஒரு போராளின்னு சொல்லலாம். அவர் சொல்கிறது வார்த்தையை புத்தரோட பெரிய பிள்ளைன்னு சொல்லலாம், வாரிசுன்னு சொல்லலாம், அம்பேத்கரோட வாரிசுன்னு சொல்லலாம். அவர் சொல்கிறது என்ன நடக்காத அளவுக்கு அவரோட செயல்திட்டங்களும் அந்த அணுகுமுறை இருக்குல்ல, ஒருத்தங்களை அணுகிற முறை, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வியப்பாக இருக்கும். ஆனால் ஏன் அதெல்லாம் வெளிப்போனதில்லை, அவர் ஏன் அந்த பப்ளிசிட்டியை விரும்பலை அப்படின்றது எனக்கு இன்னுமே கேள்விப்படியாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், வெளிப்படையாக இப்போ பேசுகிறோம், 4 பேருக்கு தெரியும் போது நமக்கு தெரிய விஷயம். சித்தாந்த ரீதியாக அம்பேத்கரையும் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வழியில் மக்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க. ஏன்னா பண வசதி படித்தவங்க இருக்காங்க, அரசியலில் இருக்கவங்க இருக்காங்க, அரசாங்க வேலையில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு சித்தாந்தம், அவங்களுக்கெல்லாம் அந்த ஏறாத ஒரு சித்தாந்த கொள்கை அண்ணனுக்கு ஏற்பட்டதுனால அதை இன்னும் எப்படி சொல்கிறது, பௌத்தத்தோட சித்தாந்தமும் அம்பேத்கரோட சித்தாந்தமும் உள்ளே இறங்கினதுனால மட்டும்தான் செய்ய முடியும். உங்களுக்குலாம் வயசு என்ன இருக்கும், சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பௌத்த சித்தாந்தத்தையும் அம்பேத்கர் ஒரு கொள்கையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்போ இவருக்கு அண்ணன் தேவா அவர்களுக்கு வந்து அந்த கொள்கை உட்புணரப்பட்டிருக்காரு, உள்வாங்கியிருக்காரு. அதுதான் உண்மை. பாலின பாகுபாடு, இனப்பாகுபாடு, சாதி பாகுபாடு, மற்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் மனுஷரோட மனுஷன் சமன்ற ஒரு சித்தாந்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவருக்கு முன்னாடி இருந்தவர் அம்பேத்கர், அதுக்கு முன்னாடி இருந்தது நம்ம அயோத்தி பண்டிதர் அவர்கள் அப்படின்னு பாரம்பரிய பண்பாடு தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வந்து ஒரு கலாச்சாரம் நம்மளை அழுத்தி வச்சுருக்கான், நம்மளை வந்து நசுக்கி வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்ததை நம்ம யார் அவங்க அடிமைன்ற ஒரு கிளர்ச்சி வந்தது பார்த்தீங்களா. அந்த கிளர்ச்சி தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்ததும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொடுத்ததும் எல்லாரும் கொடுத்து வர அந்த வழிகாட்டுதல் தான், நெறிமுறை தான். அங்கே யாரையும் அடக்கிறது இல்லை, யாரையும் அடக்கிறதுக்கு நம்ம நாள் இல்லை, அடுத்தவங்க அடங்கி நிற்கிறதுக்கும் நம்ம ஆள் கிடையாது. ஒரு நெறிமுறை தான். நெறிமுறையை கையாள தெரிஞ்சவங்க அதை கரெக்டான வழியில் கொண்டு போகிறவங்க கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம சித்தாந்த வழியாக ஒன்றிணையும் போது இது போல சித்தங்களை வந்து நம்ம இப்போ ஒரு பேரை நடந்ததை வந்து நம்ம மனசார பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. அண்ணன் வந்து ஆம்ஸ்ட்ராங் பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டே போகலாம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. என்ன பண்ணியிருக்காரு, எது பண்ணியிருக்காரு நம்ம வலைதளங்களை பார்க்குறோம். வலைதளங்களை பார்க்க கொஞ்சம் அவர் சொல்லுவாங்க இந்த கேங்ஸ்டர் அண்ணன். அவர் கேங்ஸ்டர் இல்லை. ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு அண்ணாவுக்கு வந்து மாசா நிற்கிறான்னு இருக்கக்கூடாதா? இப்போ நான் ஒரு மாசா போய் என் ஊரில் நிற்கிறேன், கௌதம் வந்து மாசா நிற்கிறாப்புல அப்படின்னாக்கா அது மாசு தானே. இவ்வளோ நாள் அது இருந்துட்டேன். நம்ம பாரதி தன்னை சொல்கிற மாதிரி நீங்கள் கதை விட்டுட்டீங்க இவ்வளோ நாள், நாங்கள் நீ கதை சொல்ல கேளுங்க, நாங்கள் தலைமை பொறுப்பு வரோம் பாருங்கள், நாங்கள் கேங்ஸ்டராக இருந்துட்டு போகிறோம். அந்த ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அவனுக்கு அது எதிர்ந்து பார்க்கும்போது கூட அது கண்ணு உறுத்தும். என்னடா வெள்ளை சட்டை போட்டு போகிறான் அண்ணா சொல்லுவார். அது அந்த பேக்கெட்டில் பேனா வைக்கிறத பற்றி ஒரு சொல்லியிருப்பாரு. எனக்கு பார்த்துருக்கேன் அந்த பேனா எப்படி நமக்குள்ளே வந்துச்சுன்ற ஒரு சித்தாந்தம் அழகாக சொல்லுவார். அது இதுக்கு என்ன எவ்வளோ வழியை பார்த்துங்க அந்த பேனா நம்ம கையில் எப்படி வந்துச்சு, நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்த போகிறோன்றதை மட்டும்தான் ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அது எப்படி கடத்த போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டோம், உட்காந்துட்டு ஒரு 10 பேர் அமைப்பாக நின்று இதை பண்ணுறோம், அமைப்பு செய்கிறோம் அப்படின்னாக்கா இது இதோட முடிச்சு போகிறது. மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டு நமக்கு உண்மையெல்லாம் மறுக்கப்பட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறதுன்னா கடவுளால் சொல்ல முடியாது. பௌத்தரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிப்படையில் உங்களுக்கு எல்லாமே பௌத்தம்னா என்ன தெரிஞ்சுக்கும். அவரோட சித்தாந்தங்கள் அந்த காலத்தில் மனுஷனை மதித்த காலங்கள் நமக்கு வரலாறு இருக்குது. அது வீர வரலாறோ ஆண்ட பரம்பரை வரலாறோ இல்லை, மனுஷனாக மதிச்ச வரலாறு. இப்போ எப்படி நம்ம காலநிலையில் உடவட்டோம் ஒரு ஒதுக்குப்புறமாக நம்ம ஏன் இருக்கோம். அந்த சித்தாந்தங்களை வந்து புரிஞ்சுக்கிற பொறுப்பை வந்து நமக்கு எப்போ ஏறுதோ அப்போ வந்து இது எல்லாமே உடையும். அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா?
படிச்சிருக்கணும், எல்லாரும் ஒருங்கிணைக்க கற்றுக்கணும். ஆர்கனைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். பல முகங்கள்ல வந்து வரணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, இந்தியாவில் எவ்வளோ இடம் இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக அந்த சித்தாந்தங்கள் பரப்பப்படணும், உரிமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அந்த மூல அடிப்படையில் தான் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. உலக போராக இருக்கணும் சரி, அங்கேயும் ஒரு அமைதியும் ஒன்று வரும். போர் முடிஞ்சதுக்கு ஒரு அமைதி வரதான் செய்யும். அந்த போருக்கான சித்தாந்தம் என்ன? ஆயுத ஏந்த போகிறோமா, அறிவு ஏந்தணும். உங்கள் கையில் பேனா புத்தகம் வரணும். எல்லா துறையிலும் நீங்கள் முன்னாடி போகணும். எப்படி எல்லா துறைகளிலும் படித்த இளைஞர்கள் வந்து மேலே போகணும். உங்களுக்கான கொள்கை என்ன? வகுத்து கொடுத்துருக்கோம். பௌத்த கொள்கை தான், வேற எந்த கொள்கையும் கிடையாது. இளநம்பிக்கை பௌத்த கொள்கை தான். இளநம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. நம்ம சித்தாந்தம், அது ஒரு சித்தாந்தம், ஒரு அமைப்பு. அது நானும் மனுஷன், நீயும் மனுஷன், ஒரு அமைப்பு தான் அது. வேற எதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியமாக பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷன் தனக்கு அடுத்த தூக்கி போட்டுட்டு அவன் என்ன சமூகத்துக்கு செய்ய போகிறான், அதுதான் விஷயமே. இந்த சித்தாந்தங்களை உள்ள அவங்க அடுத்த நடவடிக்கை நம்ம எடுத்து போயிட்டே இருக்கோம். சரிங்களா? இவர் இறந்துட்டாருன்றதெல்லாம் ஒரு இது இல்லைங்க. இறந்துட்டாரு, முடிச்சு போச்சு, படுகொலை பண்ணிட்டானுங்க. கைவர்களோட கோழைத்தனமான விஷயம் அது. ஆனால் அவரை நீங்கள் என்ன எந்த வழியில் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றது தான் அவருக்கு செய்கிற நினைவில் இருந்தோ அவருக்கு செய்கிற நன்றி கடன் அதில் தான் இருக்குது. வேற எதுலையுமே இல்லை. அவர் என்ன பண்ண போகிற கைமாற என்ன பண்ண போகிறோம்? ஆம்ஸ்டாங் எந்த 800 பேர், ஆனால் 800 பேர் தானே, 800 பேர் அட்வொகேட் அதுதான் 800 பேர் வந்து படிக்க வச்சு அட்வொகேட்டுக்கு உதவி பண்ண அவர் இப்போ மறைஞ்சிட்டாரு. நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, நாளைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி கையெழுந்து திரும்ப போகிறீங்கன்றதான் அவர் செய்கிற நன்றி கடனே சொல்லி முடிச்சுக்கிறேன்.